கேரளா லாரி ரேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலாக மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே வரும். ஓகே மக்கள், இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் சாங் கொடுத்துருந்தோம். ஆனால் கொஞ்சம் எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டுக்கு 6-1 கொடுத்துருந்தோம், பி போர்டுக்கு 6-1 கொடுத்துருந்தோம். ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா 1 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. நம்ம ஆல் போர்டுக்கு 6-1 2 நம்பருமே வரணும்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஒரு 2 நம்பரில் 2 நம்பருமே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டுக்கும் 1-6 கொடுத்தோம், 2 நம்பருமே வந்துருச்சு. ஆனால் ஏ போர்டுக்கு 7ஆம் நம்பர் நம்ம எடுத்தோம். பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருச்சு. நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங்ஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்ம 617 தான் நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா இந்த 2 நம்பருமே எனக்கு 6-1 2 நம்பருமே வர மாதிரி தான் கணக்கில் வந்துச்சு. அதனால் நம்ம 2 நம்பருமே கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு 2 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ஒரு 7க்கு ஒரு 0 மட்டும் நம்ம போட்டிருந்தோம். ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்திருக்கோம். ஆனால் 7ஆம் நம்பர் இன்றைக்கி வர வேண்டிய நம்பர் தான் நாளைக்கு அதிகபட்சமாக வரணும். ஓகேவா? ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம கசிங்குள்ளே போகலாம். ஓகே, மேலே கேரளா டிஆர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 வினிங் கொடுக்குறாங்க. எபிபிசிஎஸ்சிக்கு 13 ரூபாய்க்கு 1000 வினிங் கொடுக்குறாங்க. திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 ரூபா. திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000. திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சீபோர்டு வினிங் 50 ரூபா. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சீபோர்டு வினிங் 100 ரூபா. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சீபோர்டு வினிங் 50 ரூபா. 4 டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000. ஏபிசி 3 நம்பர் பாஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு 10,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 கொடுக்குறாங்க. கேரளா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2:55 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். டிஆர் பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும், 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முன்னாடியே கொஞ்சம் நம்பர் வச்சுங்க. ஓகேவா? கேமரா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கால்குலேட்டர் மெத்தட் வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆல் போர்டு அல்லது ஏ போர்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆல் போர்டு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டு சிங்கிள் நம்பர் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நாளைக்கு டவுல்ஸ் வந்தால் கூட நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 டேஸ் செல் வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு தான் நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 939 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 939 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் 24 வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதலுக்கு 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 1 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? அது நம்ம 939 வச்சுட்டு நமக்கு 1 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 746. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம 746 ரூட் ஆப்ஷன் 24 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு 6 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம 746 வச்சு எடுக்கல. நமக்கு 6 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 860. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம 860 ரூட் ஆப்ஷன் 24 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? அதே நம்ம 860 வச்சு எடுக்கல. நமக்கு 1 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 523. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கு நம்பர் என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 523 ரூட் ஆப்ஷன் 24 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 523 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 6ஆம் நம்பர் தான் நம்ம எத்தனை பி போர்டு கொடுத்துருந்தோம். இது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பி போர்டு தான் நம்ம பாஸ் ஆகணும்னு சொன்னோம். அதேமாதிரி பி போர்டுலேயே பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு நம்ம 610 வச்சு எடுக்கல. நமக்கு பி போர்டுக்கு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏ போர்டு பி போர்டு கொஞ்சம் வீடியோஸ் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, நம்ம 610 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது ஆல் போர்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 610 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அல்லது 7ஆம் நம்பர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டுக்கு 3 7. இதில் பார்த்திங்கன்னா 2 நம்பருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் வருது. மெயினாக பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் நாளைக்கு
கணக்கில் ரொம்ப அதிகமாக வருது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 610 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 3 அல்லது 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் பி போர்டில் பாஸ் ஆகும். ஒவ்வொரு டைம் மாறியும் பாஸ் ஆகும். ஓகேவா? நம்ம வந்து நேற்று பி போர்டில் கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ வந்து உங்கள் பி போர்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நாளைக்கு ஏதாவது ஒரு போர்டுலாம் 3 போர்டுலேயும் வர மாதிரி தான் கணக்கில் வருது. ஏ போர்டுக்கு அடுத்து இன்னொரு மெத்தட் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3, 7 கொடுத்துருக்கேன். ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் நம்பர் ஒரு மெத்தடு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 746 வச்சு ஒரு 4 டேஸ் செல்லில் வச்சு நம்ம எப்படி சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 746 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷனை தான் நம்ம போட்டுக்கிறோம். இதில் நம்ம 51 வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகே, 51 வச்சு எடுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதல் நம்பர் எப்பயுமே விட்டுறோம். இதில் வந்து நம்ம 2 நம்பர் எடுப்போம். இதில் வந்து நம்ம வந்து 2வது குடி நம்பர் மட்டும் நம்ம வந்து எடுக்கிறோம். 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 746 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 0 தான் கிடச்சிது. 0 பற்றி நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 860 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர் என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 860 ரூட் ஆப்ஷன் 51 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலுக்கு நம்பர் விட்டுறோம். இதில் 2வது குடி நம்பர் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு சிங்கிள் நம்பர். ஓகேவா? பார்த்துட்டு நம்ம வந்து 860 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 523. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 523 ரூட் ஆப்ஷன் 51 போட்டு எடுக்குது. நமக்கு 2வது கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 523 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பரை பற்றி நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 610. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 610 ரூட் ஆப்ஷன் 51 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலுக்கு நம்பர் சுட்டுறோம். 2வது குடி நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? நாளே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 610 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து சிங்கிள் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. என்னோடய கணிப்பில் பார்த்தீங்கன்னா எத்தனை சான்ஸ் வேணுமோ வைக்கிற மாதிரி தான் அந்த கணக்கில் வருது. 7ஆம் நம்பர் நாளைக்கு கன்ஃபார்ம் வர மாதிரி தான் வருது. இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 மெத்தடே நான் வச்சுருக்கேன் 7ஆம் நம்பருக்கு மட்டும். ஓகேவா? அதனால் நான் வந்து போர்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எனி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே மகளே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3ஆம் நம்பரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்போர்டுக்கு 7-3 கொடுத்தோம். 3ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம வந்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 939 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு தான் நம்ம வந்து எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 939 போட்டுக்கிறோம். இதில் நான் வந்து நம்ம வந்து டேன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் நம்ம வந்து 74 போட்டுக்கிறோம். ஓகேவா? 74 வச்சு தான் எடுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் எப்பயுமே எடுப்போம். அதில் 6 அல்லது 8 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 939 வச்சு எடுக்கலாம். நமக்கு 6 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 746. அதை வச்சு என்ன பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 746 டேன் ஆப்ஷன் 74 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் இருக்கிற நம்பர்ஸ் 6 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 746 வச்சு எடுக்கலாம். நமக்கு 6-1 கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 860. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 860 டேன் ஆப்ஷன் 74 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? நம்ம 860 டேன் ஆப்ஷன் 74 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகே, சாரி, நான் வந்து இந்த ஆப்ஷனை மாற்றி போட்டேன். 860 வச்சு எடுக்கலாம். நமக்கு 8-3 கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 523. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 523 டேன் ஆப்ஷன் 74 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து 573 வச்சு அடிக்கலாம். நமக்கு 4 6ன்னு கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 610. அதை வச்சு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 610 டேன் ஆப்ஷன் 74 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுக்கு 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 5 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 610 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 5 அல்லது 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 அல்லது 7ஆம் நம்பர் வந்து நான் கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் தெரியும் நான் ஸ்ட்ராங்காக கொடுத்த நம்பர்ஸ் எல்லாம். ஓகேவா, நான் வந்து கடைசியை நான் இனிமேல் சொல்ல மாட்டேன். வீடியோ நம்பர்ஸ் கொடுக்கும்போதே நம்ம வந்து எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக வருதுன்னு சொல்லிடுவோம். ஓகேவா, இதில் வச்சு நம்ம ஆல் போர்டுக்கு 3 7 அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 8ஆம் நம்பர் எடுத்துருக்கோம். இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி இருக்குது. இப்படி வந்தால் 8ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு நம்ம வந்து 4 நம்பர் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 75 57 78 87 35 53 38 83 பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுனா ப்ளே பண்ணிங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதுக்கோசரம் தான் நம்ம சொல்கிறது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 91 19. இதில் வந்து 9 வந்தால் இந்த கணக்கில் 91 19 வந்து எடுத்துங்க. ஓகே, 9 எனக்கு வரல. ஆனால் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் 9 கொடுத்துருக்கப்பல வந்தால் 91 19ன்னு வரும். வந்தால் எடுத்துங்க. ஓகேவா, கேமரா இன்றைக்கான பெஸ்ட்டு கேமராஸ் வந்து யாருன்னு நம்ம வந்து பார்த்துலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 610. ஓகேவா, நம்ம வந்து இன்றைக்கி 7 மட்டும் பாக்ஸ் போட்டிருந்தோம். 7க்கு 0 போட்டிருந்தோம். இன்றைக்கி ஒரு ஃபுல் வினிங் எடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு ஃபுல் வினிங் எடுத்துடலான்னு பார்க்குறோம். மிஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகே, வாங்க நம்ம பார்க்கலாம். ரிசல்ட் 610. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளைக்கு கறிக்கவுதம் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டுக்கு 7 6 9 கொடுத்துருக்காப்புல. 6ஆம் நம்பர் வந்து சூப்பராக வினிங் கொடுத்துருக்காப்புல. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 7ஆம் நம்பர் தான் எல்லாமே கொடுத்துருக்கீங்களாட்டிருக்கு. நமக்கு 7 6 தான் கொடுத்துருக்கீங்க. ஆனால் நம்ம கொடுத்த நம்பர்ஸ் தான் அதிகமாக கொடுத்துருக்கீங்க. ஓகே, எல்லாத்துக்கும் 7 நம்பர் தான் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா தண்டவாணி அவரும் 7 நம்பர் தான் கொடுத்துருக்காப்புல. நாளைக்கு 7ஆம் நம்பர் தரமாக ப்ளே பண்ணலாம். ஓகேவா, ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெயிலாச்சுன்னா டோட்டலாகவே ப்ளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக யாருமே பாஸ் ஆகலைன்னு சொல்லுவேன். இன்றைக்கி என்னன்னு தெரியல, எல்லாமே டோட்டலாக காலி ஆகிடுச்சு மெத்தடு. ஓகே, மேலே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வின்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிகௌதம் அவர் மட்டும்தான் ஒரு ஏ போர்டுக்கு 3 நம்பர் கொடுக்குறப்பல. ஆனால் ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நம்ம சேனலில் நிறைய பேர் வின்னிங்ஸ் கொடுப்பீங்க. இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா யாருமே வின்னிங்ஸ் கொடுக்கல. ஓகே மகளே, மீண்டும் நாளைக்கான கஸ்டிங்கில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டுவிடுங்க. ஓகேவா, ஓகே, இன்றைக்கி தான் ரொம்ப இருக்குல்லே. இன்றைக்கி தான் முதல் நல்ல வின்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, எல்லாத்துக்கும் 7 தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் அப்படி தான் வரும். கால்குலேட்டர் மெத்தடில் எடுத்தாலே அப்படி தான் வரும். சில டைம்ஸ் மிஸ் ஆகும். ஆனால் இன்றைக்கி வரலைன்னா அடுத்த நாள் கண்டிப்பாக தைரியமாக ப்ளே பண்ணலாம். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கும். நாளைக்கு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே மக்களே, நம்ம சேனலில் முடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மெம்பர்ஷிப்பில் விட்டுருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஓகே, மீண்டும் நாளைக்கான கஸ்டிங்கில் பார்க்கலாம்.